நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சொல்கிறார்கள். ஒன்று வள்ளுவர் என்று சொல்வார்கள், இன்னொன்று வள்ளலார் என்று சொல்வார்கள். வள்ளுவர் கள்ளுண்ணாமையை வலியுறுத்தினார், வள்ளலார் புலால் மறுத்தலை வலியுறுத்தினார். கருதுகின்ற தமிழ் இனம் அவர்கள் இருவரும் என்ன சொன்னார்களோ அதை மட்டும் மறந்துவிட்டதே என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாகும். இன்னொன்று, சிலர் கேள்வி எழுப்பலாம், அது என்ன சென்னை இந்து மதுவிலக்கு நட்சம், அதில் எங்கிருந்து வந்தது இந்து என்று கேட்கலாம். அது அறியாமையின் பாற்பட்ட ஒரு கேள்வி என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் பிறப்பால் இந்து, இதுதான் உண்மை. இந்து என்று சொல்வது சிந்து நதி பாய்கின்ற பூமியில் வாழ்பவர்கள், பூமியில் பிறந்தவர்கள், இருப்பவர்கள் அனைவரும் இந்துக்கள். பிறப்பால் இந்துவாக இருப்பவன் வைணவனாக இருக்கலாம், பிறப்பால் இந்துவாக இருப்பவன் சைவனாக இருக்கலாம், அவன் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம். நான் இறைமறுப்பு கொள்கை உள்ளவன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்பவனாகவும் இருக்கலாம். சங்க பொதுச் செயலாளர் சகோ பி. சேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சென்னை மத்திய சென்னையிலாவது பிள்ளைங்க நல்ல கண்ணோட்டத்தில் போய் படிக்கிறதுல திறமையை காமிச்சு சிறப்பான முறையில் வெளிப்பாடு படித்திடுறாங்க. ஆனால் வட சென்னையில் சுற்றுப்புற சூழ்நிலையினால இந்த மாதிரி ஃபோர்ஸபுளாக தள்ளப்பட்டு நிறைய விஷயத்தில் போய் சிக்கிக்கிறாங்களோ அதில் ஒன்று மது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எதை நோக்கி போகிறாங்க, குறிப்பாக வட சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டியில் தான் இறங்கி போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி சமுதாயம் போயிட்டுருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில் 130 ஆண்டுகள் தன்னுடைய சேவையை செய்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நல்லது செய்கிறோன்னா கூட நாளைக்கு எனக்கு எதனா கிடைக்குமா, அட்லீஸ்ட் பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா அப்படின்னு காலம் மாறி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த 130 வருஷம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தகைய சேவை செய்கிற இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். சேவை செய்யறதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுலேயும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு இத்தகைய செயல் இருக்கக்கூடாதுன்றதை விழிப்புணர்வு கொடுக்குற வகையில் இந்த சங்கம் செயல்படுதுன்னும்போது மிக மிக பாராட்டக்கூடியது. இளைஞர்கள் நிறைய பேர் இல்லை கிராஸ் பண்ணவங்க தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, கற்றுக்கிட்டது, எங்கே இந்த மாதிரி விஷயத்தில் போய் பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க, இளைஞர் மாட்டிக்கிறாங்கன்னா முதல்ல இந்த +2 தாண்டி காலேஜுக்கு போன உடனே லைட்டாக 2 கொம்பு முளைக்குது. அம்மா அப்பாவெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வராங்க. அந்த வரும்போது ஃபஸ்ட்டு எங்கன்னா ஒரு நிகழ்ச்சி, கல்யாணம், ரிசப்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே இதுக்கு போகிறது.
அங்கதான் கொஞ்சம் இளைஞர் இருக்கிறாங்க, கேட்டுக்கங்க. இங்கதான் போய் சிக்கிக்கிடக்கூடாது. இங்க சிக்கிறது தான் வேற லெவல்ல போய் முடிவு கொண்டு வந்துடுது. எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. வா மச்சான், ஒண்ணுதான் மச்சான், போடு மச்சான், இப்படி மச்சான், அப்படி மச்சான். ஐம் சாரி, ப்ராக்டிக்கலா பேசுறேன், பிள்ளைங்களுக்கு மனசுல பதியணுன்றதுக்காக. ஆகவே அந்த பாயிண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா அப்பாவுடைய முகம் அங்க முன்னாடி வந்துடணும். வேற யாரும் தேவையில்ல, கடவுள்னா கூட அப்புறம் அம்மா அப்பா முகம் அங்க வந்துடணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு முழு சிந்தனையோட இருக்கிறது அம்மா அப்பா முதல்ல, அப்புறம் தான் எல்லாருமே. அம்மா ஃபேஸ் அங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. நோ, ஐ cannot, எனக்கு வேண்டாம், யூ ஹேவ் இட் இஃப் யூ லைக் அப்படின்ற அந்த நொடியில, அந்த வினாடியில ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஆகும். அந்த வினாடிக்கு முடிவு எடுத்தீங்கன்னா அடுத்த 3 ஆண்டு காலம் பேங்க்ல ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். அந்த ஏஜ் வயசு மாஸ்டர்ஸ் போனீங்கனாலும் ஸ்ட்ராங்கா நிப்பீங்க, அந்த விஷயத்தை செய்யவே மாட்டீங்க. அந்த தருணத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க, யூ ஆர் த கிரேட் அச்சீவர் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். அந்த வகையில பிள்ளைங்களுக்கு நிறைய பெரியவங்க இருக்காங்க பேசுறதுக்கு. பிள்ளைங்களுக்கு பிராக்டிக்கலா இந்த விஷயம் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எதனா ஒண்ணுனா ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் தான். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த பள்ளி பருவம் மாணவ பருவம் முடிஞ்சு பணம்னு சம்பாதிக்க போகும்போது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரிஜினலா யார் உங்க கூட இருக்காங்க, ஒரிஜினலா பணத்துக்காக இருந்தாங்க பணத்துக்காக இல்லைன்றத உங்களுக்கு புரியும். அந்த வயசு வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். நான் 2 வீலர்ல போய் டமால் விழுந்து கையை காலை உடஞ்சி ஏதாவது ரத்தம் கிட்ட வந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிக்க மாட்டாங்க சாமி, உங்க அம்மா அப்பா தான் வந்து உட்கார்ந்து பக்கத்துல எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த துன்பத்தை நீ தான் அனுபவிக்கணும். அதனால அந்த வினாடியில் எடுக்கிற முடிவு உங்களுடைய ஃபியூச்சர் வரைக்கும் சிறப்பா வாழ்வீங்க. இதெல்லாம் இல்லைனா தான் வருங்காலத்தில் நீங்க சாதனையாளராக மாற முடியும். சாதனையாளராக மாறுறதுக்கு சரி வர சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிறவுடைய செயல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா சிந்திப்பினுடைய திறன் குறையும். அந்த குறையத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க. சாதனையாளராக வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க என்பதை அனுபவபூர்வமாக அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். துணைத் தலைவர் என் சுரேஷ் பாபு அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்குவார். வெயிட் பண்ணுங்க. அடுத்து செல்வன் பி நிஷாந்த். தமிழ் மாணவர்களுக்கு ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் புத்தகத்தை எங்களுடைய தணிக்கையாளர் திரு TN தணிகாச்சலம் அவர்கள் அளிக்கின்றார்கள். அடுத்து செல்வன் M ஸ்ரீனிவாசன். அடுத்து ஆங்கில முதல் மதிப்பெண் தமிழ் பஸ் அது கோஎஜுகேஷன் +2 மாணவன் செல்வி யுவராசி 600க்கு 441 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார். மேடைக்கு வரவும். மதிப்பெண் ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண். நூற்றுக்கு 96. ஆர் ரியா 500க்கு 379 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நல்லா கை தட்டகோசை எடுத்து அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும்.
சார் வெயிட் பண்ணுங்க வீடியோ எடுத்தாங்க. அடுத்து சிறப்பு கரகோஷங்கள். சார் கொஞ்சம் எல்லாம் க்ளோஸ்.